வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அக்கனட்டனை பத்தி இவ்வளவு சொன்னியே, அவருடைய மகன் டூட்டன்காமனோட மம்மி கிடைச்சதே, அப்ப அக்கனட்டனோடது எங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுதான் இல்ல, அவருடைய மம்மி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனா அது அவர் கிடையாது, அவருடைய அப்பாவோடது. அவருடைய மகனோடது, மனைவியோடதுன்னு எல்லாரோடையும் கிடைச்ச பிறகு ஏன் அக்கனட்டனது மட்டும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மர்மம் எதனாலேயே விளக்க முடியல. பிரமிட்ல 3 பார்ட்டா பிரிச்சு வைப்பாங்க. மேல ராஜாக்காகவும், கீழே ராணிக்காகவும், அதற்கும் கீழே பேஸ்மெண்ட்ல இந்த தொழிலாளர்கள், அப்புறம் இந்த பூசாரிகள் ராஜாக்காகவே ஒர்க் பண்ணுவாங்க பாத்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் தனி மரியாதையாவே ஒரு மம்மி செஞ்சு வைப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ பெரிய அரசர், தன்னை கடவுள் சொல்லி மாத்தின அரசரோட மம்மி எங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு மம்மியை கண்டுபிடிச்சாங்க, ஆனால் கடைசியாக அது அக்கனட்டனோட அப்பாவா போயிடுச்சு. இப்போ வரைக்கும் அக்கனட்டனோட மம்மி எங்க, அது எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கிற நிறைய சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்கு. இன்னும் ஒரு சில பேர் அவர் ஆசையா உருவாக்குன அமர்னா ஊர்ல தான் இருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, அக்கனட்டனோட மம்மி எங்க இருக்குன்னு.